இந்த பதிவு யாருக்கானதுன்னா, முன்னாள் ஊடகவியலாளர் அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு தான். இனிமேல்லாம் நீ இந்த மீடியாவில் பேசும்போது திமுக உடன்பிறப்புன்னு போட்டு தான் பேசணும். இந்த ஊரை ஏமாத்துற வேலை இனிமேல் வச்சுக்காத. மைக்கு ஒரு சேனல் இருந்தால் அவன் இஷ்டத்துக்கு ஊழ உதார் விட்டுட்டு தெரியும் நீனு. அது என்ன ஸ்பீச்சு? ஓட்டு போடுறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை. நான் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதெல்லாம் நீ நிர்ணயிக்கக்கூடாது. அது என்ன டிவி கேக்கு போட்ட பொறியாளர்கள்லாம் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது மனசாட்சி உறுத்தாதானா? உனக்கு காசு கொடுத்து கூவ சொன்னாங்கன்னா, நீ எதிர்பார்த்ததை விட அதிக காசு கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற எங்கேயாவது குழைச்சிட்டு போ. ஓட்டு போடுறவங்கள மனசாட்சி உறுத்தாதான் அது உறுத்தாதான்னு கேள்வி கேட்குற. ஏன் ஒன்றுக்கிட்ட திரும்பி வேங்க வயலில் குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்தாங்களே, அது 2.5 வயசு பச்சை பிள்ளைய கற்பழிச்சாரு உங்கள் உடன்பிறப்பு. அப்புறம் இந்த விளாத்திக்குள சம்பவம், ஒரு 11ஆம் வகுப்பு மாணவியை கற்பழித்து கொண்டிருக்காயா உன் ஆட்சியில். கள்ளசாராயம் குடிச்சிட்டு ஒரு 60 பேர் செத்துருக்கான். இந்த செய்தியெல்லாம் ஒருத்தன் காதில் கெட்டு போய் உதயசூரனுக்கு அமுக்கிறான்னா அவனுக்குலாம் மனசாட்சி இருக்காதா? சோறு போட்டால் இறங்குமான்னு கேள்வி கேட்டால், உனக்கு காசு கொடுத்தாங்கன்னா எப்போ குலைக்கணுமோ அப்போ மட்டும் கொலை, அடுத்த உரிமையெல்லாம் குலைக்காத. அது என்ன ஒரு டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் மனசாட்சி உறுத்தாதானா? அது நீ என் கட்சி சார்ந்த ஏடிஎம்கேக்கு போட்டாலும் சரி, டிவிகேக்கு போட்டாலும் சரி, திமுகவுக்கு போட்டாலும் சரி, அது அவங்க உரிமை. இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் நீ சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இனிமேலும் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ கடைசியாக என்னமோ நீ பெரிய பெரிய ஊடகவியலாளர் மாதிரியே பிம்பம் காட்டிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவுக்கு கிடையாது, உங்களுக்கான மரியாதை கிடையாது, அவ்வளோதான். அது இனிமேல் எங்கே குலைக்கணுமோ அங்கே மட்டும் குலைச்சிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். உன்னெல்லாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதுக்கு முடியாது. அவ்வளோ அந்த பதிவில் கூட நான் அதை மறுக்கலாம் முடியாது. அப்படி தான் பேசுவேன்னா ஒன்றையும் திரும்பி அப்படி தான் பேசுவாங்க. நீலாம் படிச்சுவிட்டு ஒரு சேனல், உனக்குலாம் எப்படி நெறியாளர் வேலை கொடுத்தாங்கன்னு தெரில. காசு கொடுத்து வாங்கியிருப்பியோ? அந்த காசு கடன்லாம் இப்போ திமுக கொடுத்து கடன் அடைச்சி விட்டதும், கடனுக்கு மேலே காசு வந்ததும் ஓவராக குலைச்சிக்கிட்டு இருக்க. மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் செய்யாத. மேற்கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பை சேர்க்காத. அவ்வளோதான் சொல்ல முடியும் உனக்கு. நன்றி, வணக்கம்.